வணக்கம் மக்களே. இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சாதம், சாம்பார், சிக்கன் வறுவல், ரசம். இப்போ பருப்பு வேக வச்சுட்டேன், வெந்துருச்சு. இப்போது ரசத்தை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஐயோ, நான் வேறு பாத்திரத்தை வச்சுட்டேனே. சரி, தாளித்து எடுத்துக்கலாம். குண்டான வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. என்ன பண்ணுறது? கடுகு போட்டுக்கிட்டேன், தாளித்து ஊற்றிடுறேன். தாளித்து கடகடன்னு எடுத்து ஊற்றி வச்சிட வேண்டியதுதான் ரசத்தை. இப்போ வானல் வச்சுக்கிட்டேன். ரசத்தை ஊற்றி முடிச்சிட்டேன், அதை வீடியோவில் எடுக்கல. இப்போ கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு வேக வச்சு பருப்போடைய ஜீரகம், மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கலந்து வச்சுட்டேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு இப்போ காய்கறி முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் வதக்கிட்டே இருக்கேன். நான் இப்படி தான் சாம்பார் செய்வேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் எடுக்கிறேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சாம்பார் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். புளி ஊற வச்சு வச்சுட்டேன். வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கு, வதங்கிடுச்சு. இப்போ சாம்பாரில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் வச்சுட்டேன். சிக்கன் வறுவலுக்கு சாம்பாரை மூடி வச்சுக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ புளி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். அதிகமாக புளி போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. சாம்பார் மூடி வச்சுட்டேன். சிக்கனுக்கு தேவையானது கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு முன்ன நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி அம்மியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். விருந்தாடி வந்துட்டாங்க, அதனால் சாம்பாருக்கு பருப்பு பத்தலை. இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதிலே கலந்துக்கலான்ட்டு. எதிர்பாராமல் வந்துட்டாங்க, அதை ரெடி பண்ணிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எப்பயுமே அம்மியில் வச்சு அரைச்சி செஞ்சால் சிக்கன் வறுவலோ, சிக்கன் குழம்போ, சிக்கன் கிரேவியோ சூப்பராக இருக்கும். அரைச்சி செய்கிறது தனி இது தான். நம்ம ரெடிமேடாக வாங்கி போகிறது அது தனி டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இது செம்மையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை, கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா அரைச்சிக்கிறேன். இது வறுவலுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். இஞ்சியும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுட்டேன். நல்லா அரைச்சிக்கிறேன். இதுக்குள்ளே சாம்பார்லாம் கொதிச்சிருச்சு. வர்றவங்களுக்கு கொஞ்சம் பருப்பு சாம்பாரும் பருப்பு ரசமும் கேட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கிறேன். நான் பருப்பு ரசத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் வேக வச்சதையும் போட்டுட்டேன், பருப்பையும். இப்போ இதை அரைச்சிக்கிட்டேன். இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பத்தலைன்னா சிக்கன் வறுவலில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா கறக்காமல் இந்த தண்ணியே கலந்துக்கலாம்.
கடகடன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அதனால் ரசத்தை எடுக்க முடியல, பருப்பு ரசத்தையும் எடுக்க முடியல. இப்போ சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டேன், வெங்காயத்தையும் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கணும், நல்லா வதங்கணும். வறுவலுக்கோ கிரேவிக்கோ குழம்புக்கோ நல்லா வதங்கிட்டு எல்லாமே செஞ்சிட்டோம்னா, ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியானவுடனே எடுத்துடலாம். நல்லா வெந்து காரசாரம்லாம் எல்லாம் உள்ளே போயிருக்கும். நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு இஞ்சி கறி மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். இப்போ தக்காளி போடுறேன், அதையும் நல்லா வதக்கிடுங்க. பாத்திரம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த பாத்திரம் நான் வேறு வாணலில் வைக்க போகிறேன். கிளறதுக்கு எனக்கு செட் ஆகலை. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இன்னொரு வாணல் எங்கே இருக்குது? என்கிட்ட இருக்கிறதே 3 வாணல் தான் இருக்குது. ஒன்று சாம்பார் வச்சுட்டேன், இன்னொன்று ரசம் வச்சுட்டேன். அதெல்லாம் கழுவணும். இப்போ நான் மாற்றிடுறேன், நான் மாற்றிட்டேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெருசாக இருக்கும், அகலமாக கிண்டிக்கிட்டு இருக்கலாம். அது மீன் குழம்பு பாத்திரம் அது, அதனால் எனக்கு செட் ஆகலை, மாற்றிட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டுக்கிறேன், 1 கிலோ சிக்கன் வறுவல். அவங்க லேட்டாக வந்துட்டாங்க கெஸ்ட், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து செஞ்சுருக்கலாம் வறுவல். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தான். எனக்கு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் தூரத்தில் இருக்கு, ஒன்று ஒன்றா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுட்டேன், 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. அதுவே தண்ணி வரும் சிக்கனில், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா ரெடி ஆகிடும், சூப்பராக இருக்கும் வறுவல். இப்போ சாதத்தெல்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டேன். பாத்திரம் ஒன்று ஒன்றா இப்போ சிக்கனை எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், வறுவல் சூப்பராக இருக்கும். ஹாலில் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா பையனை கொண்டு போய் வைக்க சொல்லிட்டு இருக்கேன். ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இப்போ வந்துட்டோம், தட்டில் பரிமாறலாம். பாருங்க, வறுவல் சூப்பராக இருக்குங்களா? இது ரசம், சாம்பார் சாதம், இன்னும் சமையல் ரூமில் 2 இது இருக்குது, பருப்பு ரசம் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ சாதம் பரிமாறிடுறேன். சுட சுட சாதம், சிக்கன் பாருங்கள், லெக் பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சாம்பார் ஊற்றிக்கலாம், முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், மாங்காய் போடலை. சாம்பார் பாருங்கள் சூப்பராக இருக்கும், வேறு லெவல். இதை சாப்பிட்டுட்டு இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.